ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டிசி அண்ட் மாரல் காமிக்ஸில் இருக்கக்கூடிய ரெண்டு பவர்ஃபுல்லான காட்ஸோட வேர்சஸ் பேட்டில் பார்க்க போகிறோம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மாரல் காமிக்ஸில் இருக்கக்கூடிய நம்ம தோர், அண்ட் ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா நம்ம டிசி காமிக்ஸில் இருக்கக்கூடிய ஒண்டர் உமன். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்தால் யார் வின் பண்ணுவாங்க, யாருக்கு பவர் லெவல் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேர்சஸ் பேட்டில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம ஒண்டர் உமனை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் லேடிஸ் ஃபஸ்ட் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒண்டர் உமனை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஒண்டர் உமன் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சூப்பர்மேனை பற்றி ஒரு வீடியோவில் சொல்லும் போதே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். பொதுவாகவே டிசி காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா கேனன் ஸ்டோரியிலே வந்து ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதில் கோல்டன் ஏஜ், அப்புறம் போஸ்ட் கிரைசிஸ், ப்ரீ கிரைசிஸ், ரீபர்த்து, நியூ இயர்த்துன்னு சொல்லிட்டு நிறையா வெர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து போஸ்ட் கிரைசிஸில் வரக்கூடிய நம்மளுடைய ஒண்டர் உமன் தான். பிகாஸ் அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒண்டர் உமனுக்கு நிறைய பவர்ஸ் இருந்துச்சு. அவங்கள பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஃபீட்ஸும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பவர்ஃபுல்லான ஒண்டர் உமன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆன்டி கிரைசிஸ் ஒண்டர் உமன் சொல்லுவாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு ஒண்டர் உமன் வெர்ஷன். அவங்கள வந்து இந்த வீடியோவில் நம்ம பேச வேண்டாம். ஏன்னா ரெண்டு பேரும் பேஸ் ஃபார்மில் இருக்கும்போது என்னென்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டு வேர்சஸ் பேட்டிலுக்கும் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒண்டர் உமன்ட்ட பேஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா வந்து இந்த ஒண்டர் உமன் பிறக்கும் போதே சில வரங்கள் வாங்கியிருப்பாங்க. அதாவது என்னென்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரோடைட் அப்படின்னு சொல்லிட்டு கிரீக் மெத்தாலஜியில் ஒரு காடஸ் இருக்காங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், அதே மாதிரி அத்தினா மாதிரி ரொம்ப புத்திசாலியாக எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கிற, எல்லா விஷயத்தையும் சீக்கிரமாக வந்து கற்றுக்கிற ஒரு கேரக்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெர்குலஸை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பெண் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. கடைசியாக பார்த்துட்டிங்கன்னா மெர்க்குரி மாதிரி வந்து ரொம்பவே வேகமாக, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வீரமாக இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 4 காடு இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களோட தாண்ட பவர் அப்படிங்கிறது நம்மளுடைய டயானா, அதாவது நம்ம ஒண்டர் உமன் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிசி காமிக்ஸில் இவங்களை பற்றி சொல்லும் போதே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 3 விஷயம் கிடைச்சிது. ஒன்று பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்ஸ் ஆஃப் சப்மிஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரேஸ்லெட் வந்து எதால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூஸ் ஒரு காலத்தில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஷீல்டு வச்சுருந்தாரு. ஸோ அந்த ஷீல்டோட பேர் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஷீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷீல்டு கையில் இருக்கிற வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜூஸை வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. கிரேட் வாரில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷீல்டு நம்ம ஜூஸ் யூஸ் பண்ணதாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஷீல்டை உருக்கி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூஸ் வந்து இதில் ஒரு சக்தியும் கொடுத்துருக்காரு. அதாவது நம்ம ஒண்டர் உமன் பார்த்தீங்கன்னா இந்த 2 பிரேஸ்லெட்டையும் ஒன்றா ஒரு நேரத்தில் வந்து கிராஸ் மாதிரி வச்சு அட்டாக் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜூஸோட ஹோலி லைட்னிங்னு சொல்லுவாங்களே, அவரோட லைட்னிங் போல்ஸு, ஸோ அந்த சக்தி வெளிப்பட்டு எதிரியை வந்து தாக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒண்டர் உமனோட முக்கியமான பவராக ஃபஸ்ட்டு பிறக்கும் போதே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேசோ ஆஃப் ட்ரூத்து. ஸோ இந்த லேசோ ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன். இதை வந்து எதை வச்சுமே அழிக்க முடியாது. எப்படி வந்து நம்ம ஒண்டர் உமனோட அந்த பிரேஸ்லெட் வந்து எதாலையும் அழிக்க முடியாதோ, அதே மாதிரி இந்த லேசோ ஆஃப் ட்ரூத்தையும் பார்த்தீங்கன்னா எதை வச்சுமே அழிக்க முடியாது. ஹெஸ்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க நம்ம கிரீக் மித்தாலஜியில். அவங்க தனக்குள்ளே எரியிற நெருப்பை வச்சு இந்த லேசோ ஆஃப் ட்ரூத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க, இதயத்தில் இருக்கிற நெருப்பை வச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தெலாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த லேசோ ஆஃப் ட்ரூத்தை யூஸ் பண்ணுற வரைக்கும் நம்மளுடைய ஒண்டர் உமனால் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை அட்டாக் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து தன்னுடைய கண்ட்ரோல் கீழே கொண்டு வர முடியும், அவங்கள ஹிப்னடைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பவர் மட்டும் இல்லாமல் நிறையா வெப்பன்ஸாகவும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து இந்த லேஸ் ஆஃப் ட்ரூத்தை வந்து நம்மளுடைய ஒண்டர் உமன் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அடுத்து நம்ம ஒண்டர் உமனுக்கு கிடைச்ச இன்னொரு முக்கியமான வெப்பன் இல்லைனா ஒரு சக்தி வாய்ந்த பொருளோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியரா ஆஃப் அத்தீனா. இந்த டியரா ஆஃப் அத்தீனா அப்படிங்கிறது நம்ம ஒண்டர் உமனோட நெத்தியில் இருக்கக்கூடிய ஒரு விதமான கிரீடம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க, நம்ம ஒண்டர் உமன் நெத்தியில் வந்து ஒரு கிரீடம் மாதிரி வச்சுருப்பாங்களே, இதுதான் வந்து டியரா ஆஃப் அத்தீனா. இது வந்து அத்தீனாவோட விஸ்டமோட சக்தியை பிரதிபலிக்கிற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தெலாம் பார்த்துட்டிங்கன்னா யாராச்சும் நம்ம ஒண்டர் உமனை வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு வச்சுங்க, இந்த மென்டல் அட்டாக்ஸ்னு சொல்லுவாங்களே, ஸோ அதுலேருந்து நம்மளுடைய டயானாவை, அதாவது ஒண்டர் உமனை பார்த்திங்கன்னா இது ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் இந்த ஒரு கிரீட
கிரீடத்தையே நம்மளுடைய ஒண்டர் உமன் பார்த்தீங்கன்னா வெப்பனாகவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு தடவை நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கும்போது டக்குனு தன்னுடைய ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்கு இந்த கிரீடத்தை எடுத்து நம்ம ஒண்டர் உமன் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனை பார்த்து வீக் செய்வாங்க. அது ஒரு பூமரேங் மாதிரி போயிட்டு நம்ம சூப்பர்மேனோட கழுத்தை வெட்டிட்டு வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நம்ம சூப்பர்மேன் வந்து மேஜிக் வெப்பன்ஸ்லாம் வீக்னஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி அவர் அட்டாக் பண்ணி அவரோட ஸ்கின்னையே பெனட்ரேட் பண்ணுற அளவுக்கு இது ரொம்ப ஷார்ப்பாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இதையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு இந்த 3 வெப்பன்ஸ் இந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா 3மே நம்ம ஒண்டர் உமனுக்கு பிறக்கும் போதே கிடைச்ச வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி நம்ம ஒண்டர் உமனுடைய பவர்ஸ் தான் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப லிங்க்டாக சொல்ல விரும்பல, சிம்பிளாகவே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஒண்டர் உமனோட ஸ்ட்ரென்த்தை பற்றி நம்ம டார்க்சைட் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ண வில்லன்ஸ்லேயே டூம்ஸ்டே, சூப்பர்மேன், அப்புறம் வந்து தன்னுடைய மகனான ஓரியன், ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அளவுக்கு என்னை வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பெட்டில் வந்து ரொம்பவே எனக்கு டஃப் கொடுத்தது இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு, டார்க்சைட் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி தான் நினச்சி பாருங்கள் ஒண்டர் உமன் வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பெட்டில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் ஆல்சோ டூம்ஸ்டே, சூப்பர்மேன், ஓரியன் இவங்கள அளவுக்கு நம்மளுடைய ஒண்டர் உமனை பார்த்தீங்கன்னா ரொம்ப கெத்தாக வந்து நம்மளுடைய டார்க்சைட் சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேப்டன் மார்வெல், அதாவது நம்ம ஷசாம் இருக்காரு பார்த்தீங்களா, ஸோ அவருக்குடைய நேருக்கு நேராக இந்த ஒரு ஒண்டர் உமன் சண்டை போட்டிருக்காங்க. இது ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வெல்குள்ள 6 கடவுளோட சக்தி இருக்குது, ஜூஸோட சக்தியுமே இருக்குது. ஸோ அப்படி இருந்துமே ஹெர்குலஸோட சக்தியும் இருக்குது, ஜூஸோட சக்தியும் இருக்குது. இவ்வளோ சக்திகள் இருந்துமே பார்த்தீங்கன்னா நம்ம சஷாமா வந்து தனியாலாவே ஒண்டர் உமன் வந்து தன்னுடைய ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பெட்டில் வந்து திணற விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது நம்ம ஒண்டர் மேன் கிட்டே இருக்கு. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கேரக்டரோட ஸ்ட்ரென்த்தை பற்றி நிறைய கேரக்டர், உதாரணத்துக்கு கேலிபேக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேலிபேக் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம டாக்ஸிடால் வளர்க்கப்பட்ட வளர்ப்பு பையன். ஸோ இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்குது. அவனே என்ன சொல்லுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொண்ணை வந்து என்னால் சமாளிக்கவே முடியல, ரொம்ப லைட்னிங் ஸ்பீடில் வந்து அப்படியே டக்கு 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 டக்குன்னு மூவ் பண்ணுறான். மூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பெட்டில் எனக்கே பயங்கரமாக வந்து டஃப் கொடுக்குறான். அந்த அளவுக்கு வந்து இவளுடைய ஸ்பீடுங்கிறது இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. மேன் ஹண்டராக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ வந்து சூப்பர் கேர்ளு, அப்புறம் வந்து ஒண்டர் கேர்ள், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இவங்களோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து மிரண்டிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இவங்களோட ஸ்பீடு, ஸ்ட்ரென்த்து அண்ட் பவர் கேர்ள்னு சொல்லுவாங்க, ஒண்டர் கேர்ள் இல்லை. ஸோ அவங்களுமே பார்த்துட்டிங்கன்னா இவங்களோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து நிறைய இடங்களில் பயந்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்களோட ஸ்பீடு அப்படிங்கிறது காமிக்ஸில் இருக்கும். ஸோ இவங்களோட ஸ்பீடுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூப்பர்மேன் வந்து ஈக்குவலான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரென்த்து சொல்கிறதுக்காக மட்டும் இந்த விஷயத்தை நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாமினா. ஸோ ஸ்டாமினா அப்படிங்கிறது வந்து இவங்க ஜூஸோட பொண்ணு, ஜூஸோட சக்தி மூலமாக பிறந்திருக்காங்க அப்படின்ற காரணத்தினால பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக ஸ்டாமினா இருக்கும். ஒரு தடவை வேல்ஹாலில் பார்த்திங்கன்னா 1000 வருஷங்கள் இவங்க வந்து சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வயசும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 1000க்கு மேலே இருக்குது. ஆனால் பார்க்கும்போது ஒரு 30, 40 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் இவங்க வயசுங்கிறது பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கு மேலே. அண்ட் ஆல்சோ பார்த்துட்டிங்கன்னா வேல்ஹாலாவிலே வந்து இவங்க 1000 வருஷங்கள் வந்து தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம். ஸோ ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 1000 வருஷங்கள். ஸோ அப்படின்னு நினச்சி பாருங்கள் இவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், இவங்களோட ஸ்டாமினா எந்த அளவுக்கு இருக்கும், உங்களோட ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களால பறக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் ஏஜ் காமிக்ஸில் வந்து கிளியராக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து இவங்க ஜூஸோட பொண்ணுன்றனால பார்த்தீங்கன்னா இவங்களால பறக்க முடியும், நிறையவங்களாம் பறந்தான் போயிருப்பாங்க. ஈவன் இப்போ வர காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா சில டைமில் வந்து ஒன்று மூணு பார்த்தீங்கன்னா பறந்து போகிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மைண்ட் மேனிப்புலேஷன் பவர் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா லேஸ் ஆஃப் ட்ரூத்தை யூஸ் பண்ணுறாங்க. அதை வச்சு ஒருத்தவங்களை ஹிப்னடைஸ் பண்ணி அவங்களை உண்மை சொல்ல வைக்கிறதோ இல்லைனா தான் சொல்கிற மாதிரி கேட்குறதுக்கோ அவங்கள மாற்ற முடியும். ஸோ அந்த பவர் பார்த்தீங்கன்னா ஒண்டர் உமன் கிட்ட இருக்குது. அண்ட் ரீஜெனரேஷன், இதுதான் முக்கியமான பவர். ஸோ ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நம்ம சூப்பர்மேனை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் வந்து பயங்கரமாக ஒரு அடி வாங்கி ரொம்ப வீக் ஆகிட்டாருன்னு வச்சுங்க, சூரிய வெளிச்சம் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக வந்து குயிக்காக ஹீல் ஆகிடுவார். ஆனால் நம்மளுடைய ஒண்டர் உமனுக்கு அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நம்ம டூம்ஸ்டே பார்த்தீங்கன்னா இவங்களோட கையை வந்து உடைச்சிட்டாரு. ஸோ கையை வந்து பிச்சு போட்டாருன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கையை வந்து இவங்க ரீஜெனரேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா காட்லி பவர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒண்டர் உமன் கிட்டே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரியாலிட்டி வார்பிங் பவர் இருக்குது. அண்ட் எந்த ஒரு வெப்பனை கொடுத்தாலும் உடனே மாஸ்டர் பண்ணிவிடுவாங்க. ஸோ வெப்பன் மாஸ்டர் பண்ணுறது ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பெட்டில் இவங்க ரொம்ப பெஸ்ட்டு. அதையும் தாண்டி ரியாலிட்டி வார்பிங் பவருங்கிறது லோ லெவலில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான லெவலில் இருக்குது. ரொம்ப பெஸ்ட்டான லெவலில் இருந்துச்சுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக இவங்களாம் பார்த்துட்டிங்கன்னா ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணி என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அப்சர்வேஷன், அதாவது ஏதாச்சும் ஒரு பயங்கரமான அட்டாக் வருதுன்னு வச்சுங்க, இவங்களோட பிரேஸ்லெட் வச்சு அந்த அட்டாக் வந்து தடுத்து நிறுத்திடுவாங்க.
ஸோ அதை வந்து அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அந்த ஃபோர்ஸை பார்த்திங்கன்னா இவங்களாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் எந்த விஷயத்துலையும் பாதிக்கப்படாது. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா டிமென்ஷன்லேருந்து டிமென்ஷனுக்கு ட்ராவல் பண்ண முடியும், டெலிபோர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இவங்க வந்து மெடிடேட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது தன்னுடைய பவரை வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட ஆகலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றரை மணிக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சான்ஸ், ஒரு டைம் கிடச்சிதுன்னு வச்சுங்க, தன்னுடைய ஃபுல் ஃபோக்கஸையும் வந்து மெடிடேட் பண்ணுறது மூலமாக பார்த்திங்கன்னா இவங்களால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும். ஈவன் டிமென்ஷன் விட்டு டிமென்ஷன் கூட பார்த்திங்கன்னா இவங்களால ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து நிறைய தடவை நிறைய கேரக்டர்ஸ் வந்து காப்பாற்றுறதுக்கும், ஈவன் ஹெல்லிக்கே கூட பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து டெலிபோர்ட் ஆகி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இவங்களால வந்து சைஸ் மேனிப்புலேஷன் பவரை யூஸ் பண்ண முடியும். சைஸ் மேனிப்புலேஷன் அப்படிங்கும்போது பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து இது வரைக்கும் 10 அடிக்கு மேலே தன்னோட சைஸை வந்து ஆல்டர் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஆனால் அதிகமான இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பவர் இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டது கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி மேனிப்புலேஷன், அதாவது நம்ம ஜூஸோட அந்த ஹோலி லைட் நீங்கள் பார்த்திங்கன்னா தங்களோட 2 கையும் அப்படியே ஓங்கி இடிக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களால யூஸ் பண்ண முடியல. அதை வச்சு 10 கிலோமீட்டர் ரேடியஸை வந்து இவங்களால கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு ரொம்ப அப்படியே ரேஜ் மோடுக்கு போய் தன்னோட 2 கைகளையும் அப்படியே ஓங்கி இடிச்சாங்கன்னு வச்சுங்க, 10 கிலோமீட்டர் ரேஞ்சு கூட பார்த்திங்கன்னா இவங்களால வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கவர் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாரையுமே அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வேல்ஹாலெல்லாம் அதை தான் பண்ணாங்க அவங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்த பவர்ஸை தாண்டி இன்னும் லிமிட்டட் பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணக்கூடிய பவர். ஒரு தடவை வேகமாக ஒரு காமிக்கில் ஓடி போய் பஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பஞ்சில் பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து வேறு ஒரு டைம்லைனுக்கே ட்ராவல் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது தெரியாமல் ஆக்சிடெண்ட்டாக நடந்த ஒரு விஷயம். ஸோ அந்த அளவுக்கு வேகம், அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸான பஞ்சு கொடுக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து வேறு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிட்டாங்க, வேறு டைம் லைனுக்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கேரக்டருக்கு வந்து இந்த குவாண்டம் மேனிப்புலேஷன், மேட்ரு மேனிப்புலேஷன், எனர்ஜி மேனிப்புலேஷன், ஸோ இந்த மாதிரி பவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லிமிட்டடாக வந்து கிடச்சிருக்கு சில இடங்களில் மட்டுமே. அண்ட் ஸ்பேஸ் டைம் மேனிப்புலேஷன் கூட பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து சில கேரக்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணும்போது மட்டுமே பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக கிடச்சிருக்கும். ஸோ அதையும் தாண்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க வந்து ஒரு இம்மார்டல் பீயிங். இவங்களை கில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஈவன் வந்து நம்மளுடைய ஹால் ஜோர்டனே பார்த்திங்கன்னா ஒரு தடவை ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு இவங்களை கில் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் அவரால் வந்து கில் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா ஒரு இம்மார்டல் அப்படின்னால பார்த்தீங்கன்னா இவங்களால அழிக்க முடியல. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹால் ஜோர்டன் உருவாக்கின அந்த ஷார்ப்பான பொருளை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக உடச்சி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. எல்லோ லேண்டன்ஸ் கூட வந்து ஃபைட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாராலையும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஒன் ரூமன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த பிரேஸ்லெட் ஆஃப் சப்மிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து ஒரு ஆண்மகன் நினச்சா வந்து கழட்டிட முடியும் கையிலேருந்து. அப்படி வந்து காமிக்ஸில் ஒரு தடவை நடந்திருக்கு. அப்படி கழட்டும்போது பார்த்துட்டிங்கன்னா நம்ம நார்மலாக பார்க்குற ஒண்டர் உமன் அப்படிங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரேஜ், ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஆகிடுவாங்க. ஸோ அப்படி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட பவருங்கிறது 5 மடங்கு அதிகமாகிடும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பெர்சர்க்கர் மோடுக்கு போயிடுவாங்க. அவங்கள யாராலையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. யாராச்சும் எதுக்கு நின்று என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டால் போதும் ஒரே அடியில் அப்படியே கழுத்தை திருவி போட்டுருவாங்க. ஸோ அந்தளவு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒன்றரை மூணு வந்து ஒரு மான்ஸ்டராகவே மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா ஒரு லிமிட் டைம் மட்டும் தான் அந்த பவரை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்தாகணும். வரல அப்படின்னு வச்சுங்க கொஞ்சமாக வந்து அப்படியே அவங்க காற்றோட காற்றா கரைஞ்சி போயிடுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பவர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்கள வந்து மொத்தமாக அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒன்றரை மட்டும் வந்து எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான வீக்னஸ் இருக்குது. வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வீக்னஸ்லாம் இல்லைங்க. இப்போ சொன்னோம் இல்லையா, அவங்க பிரேஸ்லெட் வந்து யாராச்சும் கழட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த கேரக்டராலே வந்து கையில் அந்த பிரேஸ்லெட்டை போட்டு விட்டுற முடியும். அப்படி போட்டால் மறுபடியும் நார்மலாக மாறிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் யாராச்சும் நினச்சாங்கன்னு வச்சுங்க, நம்மளுடைய ஒன்றரை மூணை வந்து அட்டாக் பண்ணி அவங்கள நாக் அவுட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் சில இடங்களில் பார்த்துட்டிங்கன்னா ஒன்றரை மூணை வந்து இந்த மாதிரி பவர்ஃபுல்லான வெப்பன்ஸை வச்சோ இல்லைனா ஸ்ட்ராங்கான கேரக்டர் வந்து நாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குங்களே, அதாவது ரொம்ப ஷார்ப்பான அந்த கத்தி, அப்புறம் அந்த ஸ்பியர்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா ஒன்றரை மூணோட பாடியை வந்து அதை பெனிட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில இடங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அமேசான்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களையே நம்ம ஒன்றரை மூணு அளவுக்கு பவர் ஸ்ட்ரென்த்து யாருக்குமே கிடையாதான். அது ஒட்டுமொத்த அமேசான்ஸும் ஒன்றா சேர்ந்து வந்தால் கூட இந்த ஒன்றரை மூணால் தனியாலாம் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பில்டப்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எது எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய ஒன்றரை மூணு பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காட் வேவ் அப்படின்ற ஒரு பவர் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஒன்றரை மூணு இருக்குது.
ஸோ இந்த ஒரு பவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது இந்த பிரேஸ்லெட்டை காட்டினா அவங்களோட வந்து பர்சகர் மோடுக்கு போங்கன்னு, அந்த மாதிரி ஒரு பவர் தான். பட் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக அந்த காட் வேவ்ங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம டிசி காமிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரிமார்டியல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து மெடிடேட் பண்ணுறது மூலமாகவும் அப்புறம் வந்து ப்ரேயர் பண்ணுறது மூலமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒன்றுமலால் வந்து ஒரு லிமிட்டட் டைம் மட்டும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அது ரொம்ப யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்க, இவங்க வந்து எப்படி சொல்கிறது, அழிக்கவே முடியாத ஒரு கேரக்டராக மாறிடுவாங்க. அப்படி மாறது பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கே ஒரு இடத்துல பிரச்சனையாகும். எப்படி வந்து அந்த அந்த பிரேஸ்லெட்டை ரிமூவ் பண்ணால் பிரச்சனையாகும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி இது ஓவர் யூஸ் பண்ணவே கூடாது. கொஞ்சமாக ஒரு லிமிட்டட் டைமுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இந்த காட் வேவ் அப்படின்ற ஒரு காஸ்மிக் ஃபோர்ஸை. அதையுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஒண்டர் உமனை பற்றி நான் எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவே ரொம்ப சிம்பிள் தான். இதை விட இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஃபீட்ஸ் எல்லாம் நான் வந்து லிஸ்ட்டில் எடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு வச்சுங்க, இனிமேல் பெருசாக போகும். நான் 2-3 ஃபீட்ஸை மட்டும் சொல்லிடுறேன். ஆல்ரெடி சொன்னது தான். அதாவது நம்ம சூப்பர்மேனை பார்த்தீங்கன்னா ஹேண்ட்கன் காம்பேட்டை டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஆக்வாமேனு, ஃப்ளாஷு, அப்புறம் வந்து நம்மளுடைய க்ரீன் லேண்டனு, எல்லோ லேண்டன்ஸு. அது க்ரீன் லேண்டனுங்கும் போது நம்ம ஹால் ஜூடன் மட்டும்தான் அடித்தாங்க. ஆனால் எல்லோ லேண்டன்ஸை பார்த்துட்டிங்கன்னா 10 பேராக சேர்ந்து வந்தால் கூட தனியாக நின்று சமாளிப்பாங்க. அமேசான்ஸும் அப்படி தான் அடித்து ஓட விட்டுருக்காங்க. அந்த ஸ்பீடும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃப்ளாஷுக்கு ஈக்குவலாக இவங்களால ஓட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காமிச்சிருக்காங்க. பறக்கவும் முடியும் அப்படிங்கிறது காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஒண்டர் உமனை பற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே சுருக்கமாக ஷார்ட்டாக தேவையான விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம தோர் கூட ஃபைட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தோருக்கு இவங்களோட பவர் அதிகமாக இருக்குது. அது எல்லாத்தையும் சொல்லும் போது நம்ம ஒண்டர் உமனுக்கு பவர் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியக்கூடாது அப்படின்றத பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கலந்துக்கிட்டி சொல்லிட்டேன். ஸோ அடுத்து வந்து நம்ம தோரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மார்வல் காமிக்ஸில் இருக்கிற தோரை பற்றி நான் என்ன சொல்கிறது, எல்லா விஷயமும் உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் இந்த வீடியோவுக்கு நம்ம ஒண்டர் உமனுடைய பவர்ஸ்க்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி நம்ம தோர்கிட்ட என்னெல்லாம் பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தோர் வந்து ஓடினுடைய பையன். ஸோ ஓடின் பார்த்தீங்கன்னா ஓடின் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் அப்படின்ற காரணத்தினால இவருக்கு பிறக்கும் போதே ஏகப்பட்ட பவர்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. ஸோ பைபர்த்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம தோர் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவும் ஸ்ட்ராங்காகவும் தான் இருந்திருக்காரு. பிகாஸ் அவர் வந்து ஒரு கடவுளும் கூட. ஸோ பேசிக்காகவே அஸ்கார்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸோட வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க. நம்ம தோர் பார்த்தீங்கன்னா அஸ்கார்டியன்ஸை விட வந்து 100 மடங்கு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தோரோட ஏஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். அது நம்ம ஒன் ரூமோட கம்பேர் பண்ணும்போது தோரோட ஏஜுங்கிறது அதிகம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்மளுடைய ஒண்டர் உமன் பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து காமிக்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர், ஓகேவா. ஆனால் நம்ம தோருங்கிறவர் பார்த்திங்கன்னா டேரெக்டாக மித்தாலஜியில் இருக்குது பார்த்திங்களா, நார்ஸ் மித்தாலஜி. ஸோ அதுலேருந்து டேரெக்டாகவே அந்த கேரக்டரை வச்சு அப்படியே ஸ்டோரியை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய ஸ்டோரி படி பார்த்திங்கன்னா நம்ம தோரோட ஏஜ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் வரைக்கும் இருக்கலாம். இல்லைன்னு வச்சுங்க 1.8 இல்லை 1.5 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை அப்படியே குறைச்சி நம்ம ஜஸ்ட்டு ஒரு 10,000 வயசு வரைக்கும் மாதிரி வச்சுப்போம். ஏன்னா காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன் ரூமோட வயசுங்கிறது வந்து ஒரு 1000 இல்லைனா ஒரு 2000 5000க்குள்ளே தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதை தாண்டி கூட ஒரு அவங்களுக்கும் ஒரு 10,000 20,000 வயசு இருக்குன்னு வச்சுப்போம். இந்த பக்கம் நம்ம தோருக்குமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மில்லியன் வயசு இல்லாமல் ஒரு 50,000 வயசு நம்ம எடுத்துக்கலாம், இல்லை ஒரு 10,000 எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க. 2 பேருமே கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே வயசான கேரக்டர்ஸ். ஏகப்பட்ட வார்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஒன் ரூமோட கம்பேர் பண்ணும்போது தோர் பார்த்துட்டிங்கன்னா நிறைய போர்களில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ பார்த்துட்டிங்கன்னா நம்ம லோக்கி வந்து ஏகப்பட்ட இடங்களில் சொல்லுவார், நம்ம தோர் வந்து கோவமானாலோ இல்லை அவன் ஃபுல் பவர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே கூட போதும், ரொம்ப ஈஸியாகவே அவனுக்கு எதுக்கு இருக்கிற யாராக இருந்தாலும் வின் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தோரை பற்றி அவரோட வயசை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு வச்சுங்க. ஒரு தடவை இந்த ஃப்ராஸ்ட் ஜெயின்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட நடந்த போரில் வந்து நம்ம தோர் கிட்டத்தட்ட வந்து 1000 ஒரு 2000 வருஷம் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா கண்டினியூவாக வந்து வாரில் ஈடுபட்டிருந்தார். அந்த ரியால்மில் பார்த்துட்டிங்கன்னா ஜோட்டன்ஹேம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரியால்மில் பார்த்துட்டிங்கன்னா கண்டினியூவாக வந்து ஒரு வார் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த வாரில் பார்த்திங்கன்னா நம்ம தோர் வந்து தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஈவன் தோரோட அந்த ஹார்ட் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ஷார்ப்பான ஒரு ஃப்ராஸ்ட் ஜெயின் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்பான ஒரு பனியை வச்சு சொருவிட்டார். அப்படி சொருவியும் கூட அதை பிடுங்கி போட்டுட்டு அந்த டைமில் ப்ளீட் ஆகி கிட்டத்தட்ட நம்ம தோருக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு இறக்குற சமயம். ஆனால் வந்து ஒரு இம்மோட்டல் அப்படின்னாலும் அவ்வளோ சீக்கிரம் அவளை கொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த பயங்கரமான அடிப்பட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம தோர் வந்து தொடர்ந்து போரில் கலந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க காமிக்ஸில். நம்மளுடைய லோக்கி தான் அந்த விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படின்னா நினச்சி பாருங்கள், நம்ம தோருக்கு எவ்வளோ வயசு இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வார்லேயே கலந்துக்கும் போது, அதாவது எப்படி நம்ம டயானா வந்து வேல்ஹலால வந்து ஒரு வாரில் கலந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நம்ம தோர் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வாரில் கலந்துருக்காரு. அதில் வந்து இந்த ஃப்ராஸ்ட் ஜெயின்ஸோட ரியால்மில் நடக்கக்கூடிய வாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷங்கள் கிட்டத்தட்ட 1000-2000 வருஷங்கள் நடந்துச்சு. ஸோ அப்படின்னா உங்களுக்கு வயசுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கதா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தோருக்கு ஸ்பெஷலான வெப்பன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு வந்து நிறையா ஸ்டோரியில்
நிறைய வெப்பன்ஸ் இருந்திருக்கு. ஆனால் மோஸ்ட்லி நம்ம தோர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே வெப்பன் பார்த்திங்கன்னா மியால்னிர் அப்படின்ற ஹேமர் தான். பிகாஸ் நம்ம தோர்னாலே அவர் கையில் இருக்கிற ஹேமர் தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நம்ம தோரோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வெப்பன். ஸோ எப்படி நம்ம ஒண்டர் உமனுக்கு வந்து இந்த லேஸ் ஆஃப் ட்ரூத் இருக்கோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இவர் கையில் எப்பவுமே வந்து மியால்னிர் இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன். ஸோ அது மட்டும் இல்லாமல் மிஜன் ஜாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தோருக்கு ஒரு பெல்ட் இருக்குது. ஸோ இந்த பெல்ட்டை வந்து நம்ம தோர் மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுங்க, இவருடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது 3-4 மடங்கு அதிகமாகிடும். அது நம்ம தோரோட ஸ்ட்ரென்த்தையும் பவரையும் பார்த்திங்கன்னா டபுள் மடங்கு அதிகமாக்கி அவர் வந்து ஒரு பயங்கரமான மான்ஸ்டராக மாற்றக்கூடிய சக்திங்கிறது இந்த ஒரு பெல்ட்டுக்கு இருக்குது. ஆக்சுவலி இந்த பெல்ட் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய MCUவில் இருக்குது, ஆனால் அதை யூஸ் பண்ணிக்கல. ஜஸ்ட் வந்து நம்ம ஸ்பைடர்மேன் மூவியில் மட்டும் ஒரு தடவை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோருடைய பவர்ஸ் வந்து ஒரு லிஸ்ட்டாக அப்படியே பார்த்துக்கிட்டே வருவோம். முதல்ல பார்த்துட்டிங்கன்னா நம்ம தோரோட பவர் அப்படிங்கிறது வந்து பேசிக்காகவே நம்ம தோர் பார்த்திங்கன்னா ஒரு இம்மார்ட்டல் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வாழக்கூடிய ஒரு கேரக்டர். அது வயசை பற்றியும் நான் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் பேசிட்டேன், அதனால் வந்து திரும்பி வயசுக்குள்ளே போவேன்னா ரொம்ப நாள் வாழக்கூடிய கேரக்டர் இவர் வந்து ஒரு இம்மார்ட்டல். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தோர் வந்து இந்த இம்மார்டலிட்டி பவரை யூஸ் பண்ணுறதுனால பார்த்துட்டிங்கன்னா அவரால் வந்து தன்னுடைய ரீஜெனரேஷன் பவரை வந்து எந்த எக்ஸ்டென்ட் லெவலுக்கு வேணாலும் கொண்டு போக முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய ஹல்கோட கையை வெட்டினா எப்படி புது கையை வளர வச்சுறாரு அந்த மாதிரி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதிகமான இடங்களில் வந்து இந்த ஒரு பவரை நம்மளுடைய தோர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு கிடையாது. அண்ட் ஆல்சோ பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய தோர் வந்து ஏகப்பட்ட இடங்களில் வந்து அவரோட கையை வந்து பயங்கரமாக அப்படியே நசுக்கிடுவாங்க, இல்லைன்னா உடச்சிருவாங்க, கையை பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமான போர்லாம் நடந்திருக்கு. ஏன்னா ஓடினிக்கே ஒரு கண்ணை நொல்லையாக்கி விட்டுருக்கானுங்கன்னா எந்த அளவுக்கு பயங்கரமான போர்லாம் வந்து நாஸ் மித்தாலியில் நடந்திருக்கும். ஸோ அப்படி நடந்துமே கூட பார்த்திங்கன்னா தோர் எல்லாத்துலேருந்து சர்வே ஆயிருக்காரு. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா தன்னுடைய ரீஜெனரேஷன் பவரை யூஸ் பண்ணி தனக்கு இடப்பக்கூடிய அந்த இன்ஜுரிஸை பார்த்திங்கன்னா அவர் வந்து ஹீல் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இதையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ரீஜெனரேஷன் பவர் அப்படிங்கிறது இவருக்கு வந்து நல்லா பீக் லெவலில் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இவருடைய சென்சஸ் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது கேட்குறது, ஸ்மெல் பண்ணுறது, பார்க்குறது, இந்த மாதிரி சென்சஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தோருக்கு வந்து பேசிக்காகவே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஈவன் ஒரு லைட் இருக்குது தாண்டி இருக்கக்கூடிய ஒருத்தவங்க பேசுகிற விஷயம் இல்லைனா இவர் நோக்கி வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, அதை கூட வந்து நம்ம தோரால் வந்து உடனே வந்து புரிஞ்சிக்க முடியும், அதை கேட்க முடியும். ஸோ அந்த வாய்ஸஸ் வந்து இவரால் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு கடவுள் அப்படிங்கிறலாம் பார்த்திங்கன்னா இவருக்குள்ளே வந்து ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுவாங்களே, ஸோ அந்த பவர்ஸ்லாம் கூட பார்த்துட்டிங்கன்னா நம்ம தோருக்கு வந்து பேசிக் ஃபார்ம்லேயே வந்து காமிக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஏகப்பட்ட வருஷங்கள் கண்டினியூவாக பேட்டில் ஃபீல்ட்லேயே இருந்துட்டாரா. ஆனால் பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு வெப்பனை நம்ம தோர்கிட்ட கொடுத்தாலும் அதை எப்படி பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணணும், இந்த வெப்பன் மாஸ்டரின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த பவரும் நம்ம தோர்கிட்ட இருக்குது. ஸோ அதையும் தாண்டி பெர்சர்க்கர் மோட் அப்படிங்கிறது நம்ம தோர்கிட்ட இருக்குது. பட் இருந்தாலும் அதை வந்து ஒரு வாரியர் மேட்னஸ்ன்னு சொல்லுவார். ஸோ வாரியர் மேட்னஸ் பவரை யூஸ் பண்ணுற சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தோர் வந்து கிட்டத்தட்ட இந்த அல்ட்ரா இன்ஸ்டிக்ட் மோட்டருக்கு பார்த்திங்களா கோகுக்கு அந்த மாதிரி பவர் லெவலில் ரீச் பண்ணிடுவார். அந்த டைமில் நம்மளுடைய ஓடின் வந்தால் கூட டிஃபீட் பண்ணிடுவாராம், ஈவன் கேலக்டஸ் வந்தால் கூட டிஃபீட் பண்ணிடுவார். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரியர் மேட்னஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம தோரை ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டராகவே மாற்றி காமிச்சிடும். ஸோ அந்த பவரை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தோர் வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போயிடுவார். நம்ம கோகு மாதிரி வந்து ஓரளவுக்குலாம் வீக் ஆக மாட்டார், அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கே போயிடுவார். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவர் ஹீல் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த பெர்சர்க்கர் மோட பார்த்திங்கன்னா சில இடங்களில் மட்டும் நம்ம தோர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா காம்பட் ஸ்கில்லில் வந்து நம்ம தோரை யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. எந்த ஒரு வெப்பனை கொடுத்துட்டு அவர் கூட ஃபைட்டுக்கு இறங்கினாலும் சரி, அடுத்த 5 செகண்டில் அவர் எதுக்கு நிற்கிறவன் எவனாக இருந்தாலும் தோக்கடிச்சிருவார். ஈவன் நம்மளுடைய ஓடின் இருக்கார் பார்த்திங்களா, அவரை விட டபுள் மடங்கு ஸ்ட்ராங்காக வந்து ஜெலியா அப்படின்னு ஒரு கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா மாரல் காமிக்ஸில் இருந்தாங்க. ஸோ அவங்க கூட நம்ம தோர் பார்த்திங்கன்னா வெறும் தன்னுடைய ஹேமரை மட்டும் எடுத்துகிட்டு ஃபைட்டுக்கு போனார். ஸோ ஹேமர் வந்து சாதாரண வெப்பன் கிடையாது, அதுக்குள்ளே காட் டெம்பஸ்ட் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி இருக்குது. ஸோ இந்த காட் டெம்பஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் பிளாக் வின்டர் இருக்காங்க பார்த்திங்களா. ஸோ அது வந்து ஒரு ஃபார்ம் தான், அது வந்து ஒரு மேல் ஃபீமேல்லே கிடையாது, ஒரு பேச்சுக்காக சொன்னேன். ஸோ பிளாக் வின்டரே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு காட் டெம்பஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம தோர் வந்து டிஃபீட் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காட் டெம்பஸ்ட்டுங்கிறது நம்ம ஓடினை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸு. ஸோ இந்த ஒரு ஹேமரை வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம தோர் வந்து செலியா கூட பயங்கரமாக ஃபைட் பண்ணுவார். ஸோ இந்த ஃபைட்டில் பார்த்துட்டிங்கன்னா காட் பிளாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பவர் நம்ம தோர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த காட் பிளாஸ்ட்டை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவருக்குள்ளே அவரோட செல்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு விதமான அந்த காட் எனர்ஜி இருக்குது பார்த்திங்களா, அதை மொத்தமாக யூஸ் பண்ணி ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு பேர் தான் காட் பிளாஸ்ட்டு. ஸோ இந்த பிளாஸ்ட்டை யூஸ் பண்ணி ஜெலியாவை ஈஸியாக நம்ம தோர் வந்து டிஃபீட் பண்ணி காமிச்சிருக்காரு காமிக்ஸில். ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஓடினை விட ஜெலியா டபுள் மடங்கு பவர்ஃபுல் அப்படின்னா நம்மளுடைய தோர் வந்து நம்ம ஜெலியாவை விட பவர்ஃபுல். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க.
ஸோ அதை தாண்டி நம்ம தோர் பார்த்துட்டிங்கன்னா ஹேமர் யூஸ் பண்ணுறதுனால சில மேனிப்புலேஷன் பவர்ஸ்லாம் பண்ண முடியும். அண்ட் ஹேமர் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இந்த மேனிப்புலேஷன் பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வெதர் மேனிப்புலேஷன், எலக்ட்ரிசிட்டி மேனிப்புலேஷன், ஏர் மேனிப்புலேஷன், ஃபயர் மேனிப்புலேஷன், எர்த் மேனிப்புலேஷன், அப்புறம் குவாண்டம் மேனிப்புலேஷன், மேட்டர் மேனிப்புலேஷன், ஆட்டம் மேனிப்புலேஷன். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நிறைய மேனிப்புலேஷன் பவர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய தோர்கிட்ட இருக்குது. ஸோ எனர்ஜி எந்த ஒரு ஃபார்மில் இருந்தாலும் அதை பார்த்திங்கன்னா இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். தன்னை சுற்றி அவர் வந்து ஒரு காட் ஆஃப் தண்டர் அப்படின்ற காரணத்தினால பார்த்திங்கன்னா ஹேமர் இருந்தாலும் சரி, ஹேமர் இல்லாட்டினாலும் சரி, இவரால் பார்த்துட்டிங்கன்னா அதை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணி எனிமிக்கு பயங்கரமான டேமேஜ் கொடுக்க முடியும். அண்ட் எனர்ஜி ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற பவர் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தோருக்கு இருக்குது. அது எனர்ஜி யூஸ் பண்ணி எனிமியை அட்டாக் பண்ணுறது ப்ரொஜெக்ஷன். அது வந்து தப்பாக சொல்லிட்டேன். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தோருக்கு வந்து மைண்டை வந்து மேனிப்புலேட் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. ஸோ பேசிக்காகவே நம்ம தோர் வந்து ஒரு காட். அதனால் பார்த்துட்டிங்கன்னா அடுத்தவங்களோட மைண்டை வந்து மேனிப்புலேட் பண்ணக்கூடிய பவருங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இலூஷன்ஸை இவரால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த இலூஷன்ஸை நம்ம லோக்கி இருக்கார் பார்த்திங்களா, அவர்கிட்டேருந்து தான் நம்மளுடைய தோர் கற்றுக்கிட்டாராம். ஆனால் சில இடங்களில் மட்டும்தான் இந்த ஒரு பவரை நம்ம தோர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மைண்ட் மேனிப்புலேஷன் பவர் அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் மேலே மட்டும்தான் இது வரைக்கும் நம்மளுடைய தோர் பயன்படுத்தியிருக்காரு. இதை யூஸ் பண்ணி எந்த ஒரு வில்லன் கூடயும் சண்டை போட்டது கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரால் மற்றவங்களை வந்து பொசஸ் பண்ண முடியும், இலூஷன்ஸை க்ரியேட் பண்ண முடியும், டெலிபதி, டெலிகைனிசிஸ் பவர்லாம் கூட இவர்கிட்ட இருக்குது. ஆனால் டெலிகைனிசிஸ் யூஸ் பண்ணுறது பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சில இடங்களில் மட்டுமே நடந்துக்கிற ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரெத் அட்டாக்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பயங்கரமாக கோப்பிட்டு கத்துனார்னு வச்சுங்க, அதுலேருந்து வந்து சூறாவளிகள் உருவாகும். ஸோ அந்த சூறாவளிகளை வச்சே பார்த்துட்டிங்கன்னா எதிரிங்களை வந்து தாக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெலிபதி பவர் அப்படிங்கிறது நம்மளுடைய தோர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த டெலிபதி பவர் மூலமாக பார்த்திங்கன்னா அவருடைய அந்த மியால்னர் ஹேமர் இருக்குல்ல, அது கூட வந்து அவருக்கு ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து உலகத்தை எந்த மூலையில் இருந்தாலும் அவர் கை நீட்டோன்னா டக்குன்னு அவர் கைக்கு வரதுக்கு காரணமே பார்த்துட்டிங்கன்னா அந்த டெலிபதி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரால் வந்து டிமென்ஷன் விட்டு டிமென்ஷன் ட்ராவல் பண்ண முடியும், காலத்தை நிறுத்தி வைக்க முடியும், சம்மனிங் பவர் இருக்குது. சம்மனிங் அப்படிங்கும்போது பார்த்துட்டிங்கன்னா இவர்கிட்ட வந்து 2 கோட்ஸ் இருக்குது, அதாவது 2 ஆடுங்க. இதை வந்து நீங்கள் தோர் ராக்னராக் மூவியில் ரீசெண்டாக வந்த 11th Thunder மூவியில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கோட்ஸ் எங்கே இருந்தாலுமே இவரால் சம்மன் பண்ணி வர வைக்க முடியும். அண்ட் ஆல்சோ பார்த்துட்டிங்கன்னா இவருக்குன்னு வந்து ஒரு ஜாம்பி ஆர்மி இருக்குது. ஸோ அந்த ஜாம்பி ஆர்மியும் பார்த்துட்டிங்கன்னா இவர் காமிக்ஸில் வந்து சம்மன் பண்ணியிருக்காரு. ஸோ தனக்கும் ஒரு பெரிய ஆர்மியை இவரால் உருவாக்க முடியும். அண்ட் டிமென்ஷன் ட்ராவல் இருக்குது, சோல் மேனிப்புலேஷன், ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி மைண்ட் மேனிப்புலேஷன் பவருமே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா லிமிட்டட் டைமில் மட்டுமே நம்ம தோர் யூஸ் பண்ணிக்கிட்ட பவர்ஸ். எப்படி வந்து நம்மளுடைய டயானா ஒன்றும் வந்து சில இடங்களில் மட்டுமே யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னல, ஸோ அந்த பவர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தோர்கிட்டேயுமே இருக்குது. ஆனால் இதையும் பார்த்திங்கன்னா சில இடங்களில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் மியால்னர் கையில் இருக்கிற வரைக்கும் நம்ம தோர்கிட்ட என்னென்ன மாதிரியான பவர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம தோர் வந்து பறக்கிற பவர் இருக்கிற கேரக்டர் தான். ஆனால் காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மியால்னரை யூஸ் பண்ணி மட்டும்தான் அவர் பறப்பார். ஸோ மியால்னர் கையில் இருக்கிற வரைக்கும் இவரால் வந்து ஃபோர்ஸ் ஃபீல்டை க்ரியேட் பண்ண முடியும், டைம் ட்ராவல் பண்ண முடியும். ஒரு தடவை காமிக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஹேமர் வந்து வேகமாக சுற்றிக்கிட்டே பார்த்திங்கன்னா ஒரு டைம் ட்ராவலே பண்ணியிருக்காரு. அந்த ஸ்பீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லைட் ஸ்பீடை விட அதிகமான ஸ்பீடு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இந்த ஒரு ஹேமரை யூஸ் பண்ணி நம்ம தோரால் வந்து ட்ராவல் பண்ணி போக முடியும். ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா பைஃப்ராஸ்ட் இல்லாமலே வந்து நிறைய ரியால்முக்கு வந்து ஒரு ட்ராவல் பண்ணி போயிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி எங்கே இருந்தாலும் அதை சென்ஸ் பண்ணுறதுக்கும் சரி, பறக்கிறதுக்கும் சரி, எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கும் சரி, எனர்ஜி வந்து ரீடைரக்ட் பண்ணி விடுறதுக்குமே சரி, அண்ட் மற்றவங்க வந்து சீல் பண்ணுறதுக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹேமரை வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. பிகாஸ் ஹைப்பீரியன் இருக்கார் பார்த்திங்களா, அவரை வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பால் மாதிரி ஒன்று இருக்கும், அது ஃபோர்ஸ் ஃபீல் மாதிரி இருக்கும், அதை கிரியேட் பண்ணி நம்முடைய ஹைப்பீரியன் வந்து அதுக்குள்ளே சீல் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா இதை ஓங்கி அடிக்கும் போது பிளாக் ஹோலை கூட உருவாக்க முடியும், வேக்கமை உருவாக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களை ஹீல் பண்ணுறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஹேமர் யூஸ் பண்ணியிருப்பார். தன்னையே ஹீல் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ஹேமருடைய பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிப்பார். பிகாஸ் அவருடைய பவரை வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறது தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஹேமர் அப்படிங்கிறது அவருக்கு தேவைப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து நிறைய இடங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஹேமர் மூலமாக பார்த்திங்கன்னா மற்றவங்களோட பவரை ஒன்றும் இல்லாமையும் பண்ணியிருக்காரு. ஸோ அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா தனக்கும் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனர்ஜி உருவாக்க முடியும், இன்டாஜிபிலிட்டி பவர் வந்து இதை யூஸ் பண்ண முடியும். அதாவது இந்த ஹேமரை வச்சு பார்த்துட்டிங்கன்னா தன்னை வந்து ஒரு பொருளுக்குள்ளே ஊடுருவி போகிற ஒரு கேரக்டராக அவர் மாற்றிப்பார். இன்விசிபிலிட்டி பவர் அப்படிங்கிறது இந்த ஹேமர் வந்து வேகமாக சுற்றி வேறு இடங்களுக்கு அப்படியே மூவ் பண்ணி இன்விசிபிளாக மாறுவார். அது மட்டும் இல்லாமல் ஹேமரை கையில் வச்சிருக்கும் போதும் இவர் இன்விசிபிளாக மாறி காமிச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சோலை வந்து சமன் பண்ணுறது, அதான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த பவர்ஃபுல்லான நிறையா ஜாம்பி ஆர்மியை உருவாக்குவார்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பவரும் இவர்கிட்ட இருக்குது. அண்ட் லைட் மேனிப்புலேஷன், சவுண்ட் மேனிப்புலேஷன், ரியாலிட்டி வார்பிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தோருக்கு இந்த ஒரு ஹேமரை யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா டிமென்ஷன் விட்டு டிமென்ஷன் ட்ராவல் பண்ணுறதுக்கும், போர்ட்டல்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கும், அண்ட் ஃபியர் இன்டியூஸ்மெண்ட் பவர், மற்றவங்களுக்கு வந்து தன்னை பற்றின ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுறதுக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹேமரை வந்து நம்ம தோர் யூஸ் பண்ணியிருக்காரு.
ஸோ இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது இன்னும் பவருக்கு. ஆனால் அதெல்லாம் சொல்லிட்டே போனோன்னா வந்து உங்களுக்கு இன்னும் போர் அடிச்சிடும். வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக முடிக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப லெங்த் அதிகமாகிட்டே போகுது. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு சிம்பிளான பவர்ஸ் மட்டும்தான். கடைசியாக வந்து நம்ம தோர் என்னென்ன மாதிரியான அட்டாக்ஸை யூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத வந்து நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ ஃபீட்ஸை பற்றி நான் பெருசாக சொல்ல தேவையில்லை. இவர் வந்து ரொம்ப அசால்ட்டாகவே வந்து நம்மளுடைய அந்த ஜாமுங்குடார்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வேர்ல்டு சர்பெண்ட்டு, அது பார்த்தீங்கன்னா பூமி அசால்ட்டாக வந்து தன்னுடைய வால்லேயே சுருட்டிடும். அவ்வளோ பெரிய பாம்பையை பார்த்துட்டிங்கன்னா அசால்ட்டாக அடித்து ஓட விட்ருக்காரு. அந்த ஹல்க் அடித்து ஓட விட்ருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரி கூட சண்டை போட்டிருக்காரு, ஹெர்குலஸை டிஃபீட் பண்ணியிருக்காரு, நிறையா பவர்ஃபுல்லான ஹை ஃபாதர் லெவலில் இருக்கக்கூடிய காட்ஸ் கூட சண்டை போட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ தன்னுடைய தாத்தாவான நம்ம இவர் இருக்கார் பார்த்தீங்களா, மோடியா, அவர் பேர் மறந்துட்டேன், போர்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கூடயுமே சண்டை போட்டிருக்காரு. சொல்லப்போனால் போர் வந்து தோரோட ஹேமரா அசால்ட்டாக லிஃப்ட் பண்ணிவிடுவார். ஆனால் அவர் கூடயே வந்து ஒரு சண்டை போகிற லெவலுக்கு போயிருக்காரு. அண்ட் ஆல்சோ அவரோட அன்கிளான சர்பண்டு, லோக்கி அண்ட் சில்வர் சஃபர் ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா அவர் முகத்தில் தன்னுடைய நெத்தியால் பார்த்தீங்கன்னா சில்வர் சஃபரோட நெத்தியில் அடிப்பார். ஸோ அந்த டைம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சில்வர் சஃபருக்கே தலை கிருகிருன்னு ஆகிடும். அப்போ தான் லோக்கி சொல்லியிருப்பார், அவனை சாதாரணமாக நினைக்கிறேன், அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா யாரை வேணாலும் அவன் டிஃபீட் பண்ணுவான், ஈவன் கேலக்டஸ் கூட இவனால் டிஃபீட் பண்ண முடியும், செலஸ்டியல்ஸை கூட டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தோரோட ஃபீட்ஸ், அவரோட ஸ்ட்ரென்த்துக்கும் அவரோட ஸ்பீடுக்கும் அவரோட ஸ்டாமினாக்கும் சொல்லியிருக்க விஷயங்கள். இதை தாண்டி நம்ம தோர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து சில பவர்ஃபுல்லான அட்டாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காட் பிளாஸ்ட்டு. ஸோ காட் பிளாஸ்ட்டுங்கிறது தோர் தன்னுடைய ஒட்டுமொத்த காட்லி எனர்ஜியும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறது. அண்ட் ஆன்டி ஃபோர்ஸ்னு ஒரு பவர் இருக்குது. ஸோ ஆன்டி ஃபோர்ஸை யூஸ் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான பிளானட்டாக இருந்தால் கூட நம்ம தோரால் மொத்தமாக அழிச்சிட முடியும். அண்ட் தெர்மோ பிளாஸ்ட் இருக்குது. ஸோ தெர்மோ பிளாஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய ஒட்டுமொத்த எனர்ஜியும் இந்த யூனிவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே ஒரு தடவை வந்து இந்த தெர்மோ பிளாஸ்ட் மூலமாக வந்து அவர் ஷேக் பண்ண வச்சிருக்காரு. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிறது, ஃப்ளைட் பவர், ஃபோர்ஸ் ஃபீல்டு கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சில பவர்ஸ் வந்து நம்முடைய தோர்கிட்ட இருக்குது. ஸோ இதுவே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப லெங்க்த்தாக போயிடுச்சு மக்களே. ஸோ எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் சொன்னது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம தோரோட பவர்ஸ் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் ஆகிங்க. பிகாஸ் இதை தாண்டி இன்னுமே வந்து ஒரு 100 பவர்ஸ்க்கு மேலே நம்ம தோருக்கு இருக்குது. அதெல்லாம் சொல்லிட்டு போனோன்னா இன்னொரு 1 மணி நேரம் வீடியோ இழுத்துரும். இதோட முடிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 கேரக்டர்ஸும் தங்களுடைய பியூர் ஸ்ட்ரென்த்தை மட்டுமே யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பேட்டரினால ஒரு பக்கம் நம்மளுடைய ஒண்டர் உமன் நிற்கிறாங்க, இன்னொரு பக்கம் நம்மளுடைய தோர் நிற்கிறாரு. ஸோ 2 பேருமே தங்களுடைய ஸ்ட்ரென்த்தை மட்டுமே யூஸ் பண்ணணும், ஸ்டாமினாவை மட்டுமே யூஸ் பண்ணணும், மற்ற எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ஒண்டர் உமனோட ஃபீட்ஸையும் நம்ம தோரோட ஃபீட்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2 பேருக்குமே 50-50% வந்து சான்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒண்டர் உமன் அடிச்சிருக்கிறது எல்லாமே பெரிய தலைங்களாகவே இருப்பாங்க. நம்ம சூப்பர்மேனு, அப்புறம் கேலிபேக்கு, மேஷின் மேன் ஹண்டர், டாக் சீடு, டூம் ஸ்டேன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம தோர் பார்த்தீங்கன்னா ஹல்க்கு, சென்ட்ரி, ஹெர்குலஸு, அப்புறம் நம்மளுடைய சில்வர் சர்ஃபரு, கேலக்டஸு அண்ட் ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸு, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் கூட தான் மோஸ்ட்லி வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து பெரிய பெரிய தலைங்க கூட தான் வந்து மோதிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பர்மேன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கூட வந்து நம்ம ஒண்டர் உமன் பயங்கரமாக ஃபைட் பண்ணி அவரே டிஃபீட் பண்ணுற லெவலுக்குலாம் போயிருப்பாங்க. ஆனால் வந்து கிராஸ் ஓவர் காமிக்ஸில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூப்பர்மேன் வந்து நம்ம தோர்கிட்ட தோத்து போய், ஐ மீன் சூப்பர்மேன் வந்து தோரை தோக்கடிச்சிருப்பாரு. ஸோ அப்போ என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் ஃபேஸ் பண்ணதுலேயே ரொம்ப டஃபஸ்ட்டு ஆப்பனண்ட் வந்து நம்ம தோர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ என்ன தான் வந்து சாக்கு போக்கு சொன்னாலும் இந்த இடத்துல வந்து நம்ம சூப்பர்மேன் நம்ம தோரை வின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டிசி காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒண்டர் உமனும் நம்ம சூப்பர்மேன் வந்து வின் பண்ணுற லெவலுக்கு போயிருக்காங்க. ஆனால் 100% வின் பண்ணது கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2 பேருக்கும் 50-50% வந்து சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம தோர் வந்து நம்ம ஒண்டர் உமனோட கம்பேர் பண்ணும்போது ஏகப்பட்ட வார்ஸில் வந்து கலந்துட்டுருக்காரு, அதில் வின் பண்ணவும் செஞ்சுருக்காரு. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு 2 பேருமே தன்னுடைய பியூர் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணும்போது 50-50% சான்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். 2 பேருமே தங்களுடைய வெப்பன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுங்க. அந்த இடத்துல யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்மளுடைய தோர் வின் பண்ணுறதுக்கு ஒரு 70% வரைக்கும் சான்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோர்கிட்ட இருக்குது வந்து மியாலர் ஹேமர். இந்த ஹேமர் பார்த்துட்டிங்கன்னா சாதாரண பவர்ஃபுல்லான ஹேமர் கிடையாது, எக்கச்சக்கமான சக்திகள் இதுக்குள்ளே வச்சிருக்கு. ஃபோர்ஸ் ஃபீல்டை கிரியேட் பண்ணோம், மற்றவங்களை சீல் பண்ண ஹெல்ப் பண்ணோம், அண்ட் இதை யூஸ் பண்ணி பறக்க முடியும், டைம் ட்ராவல் பண்ண முடியும், எனர்ஜி ப்ரொஜெக்ஷன் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது யூஸ் பண்ணி பெரிய பெரிய கிரகங்களையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட முடியும். ஆன்டி ஃபோர்ஸு, காட் பிளாஸ்ட்டு, தெர்மோ பிளாஸ்ட்டு, இந்த மாதிரி பவர்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த ஹேமரை யூஸ் பண்ணி பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை அப்படியே மொத்தமாக காத்தா கரையை வச்சிடும், நலிஃபிகேஷன் பவர் இருக்குது, அடுத்தவங்களை பியூரிஃபை பண்ணணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பவருங்கிறது
இருக்குது. இது யூஸ் பண்ணி வந்து நம்மளால் சைஸை மேனிபுலேட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ பார்த்துட்டிங்கன்னா இது யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்க முடியும். ஸோ ஆல்சோ பார்த்தீங்கன்னா மேஜிக் பவர்ஸ், பிளாக் மேஜிக்கு இந்த மாதிரி பவர்ஸை கூட பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹேமர் யூஸ் பண்ணி நம்மளால் ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியும். ஈவன் இதுக்குள்ளே இருந்த காட் டெம்பஸ் தான் பார்த்திங்கன்னா பிளாக் விண்டரையே டிஃபீட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளுடைய தோரோட ஹேமரோட பவர்ஸ் பற்றி. இந்த பக்கம் நம்ம ஒண்டர் உமன்ட்ட வந்து வெப்பன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேஸ் ஆஃப் ட்ரூத் இருக்குது, அப்புறம் வந்து அந்த பிரேஸ்லெட் ஆஃப் சப்மிஷன் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய அந்த க்ரௌன் இருக்குது. ஸோ இந்த மூணுமே பார்த்திங்கன்னா நம்ம மியோலருக்கு ஈக்குவலாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சப்மிஷன் பிரேஸ்லெட் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அது வேணால் பார்த்திங்கன்னா நம்ம மியாலருக்கு வந்து டஃப் கொடுக்குற ஒரு வெப்பனாக இருக்கலாம். மற்றதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு அட்டாக் பண்ணுற வெப்பன் கிடையாது, டிஃபென்ஸ் பண்ணிக்கிற வெப்பன்ஸ் தான். ஸோ அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரேஸ்லெட் வந்து ஜஸ்ட்டு நம்ம தோரை வந்து வேகமாக தூக்கி போகிறாங்கன்னு ஒரு பூமரேங் மாதிரி ரொம்ப ஈஸியாகவே தோர்லேருந்து அதில் எஸ்கேப் ஆகிட முடியும். சூப்பர்மேன் மட்டும் எப்படி மாட்டினார்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி அந்த ஒரு ஸ்டோரி படி நம்ம சூப்பர்மேன் வந்து மைண்டு கன்ஃபியூஸ் ஆகிருப்பார். அவர் வந்து அவருடைய சுயநினைவிலே இருக்க மாட்டார். அதனால தான் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் வந்து அந்த ஒரு வெப்பனில் மாட்டிக்கிட்டார். இல்லைனா சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே அதுலேருந்து வந்து டாச் பண்ணியிருப்பார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணும்போது யாருக்கு வந்து பவர்ஃபுல் அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய தோருக்கு தான் வந்து அட்வான்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா மியாலிரை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது. அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன். ஒட்டுமொத்த மார்வல் யூனிவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெப்பன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான வெப்பனும் கூட. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதை வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போவோம். ஸோ ஒரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய மியாலர் ஹேமர் இருக்குது பார்த்திங்களா, அதோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி தோர் இருக்காரு. இந்த பக்கம் அந்த சப்மிஷன் பிரேஸ்லெட் இருக்குல்ல, அதோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணக்கூடிய நம்மளுடைய ஒண்டர் உமன் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து எதோட பவர் லெவல் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போயுமே வந்து நம்மளுடைய தோரோட ஹேமரோட பவர் லெவல் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஒண்டர் உமன் தன்னுடைய அந்த ரேஜ் பவரை யூஸ் பண்ணி அதமாக பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒட்டுமொத்த பேட்டில் அறிஞாமே ஒன்றும் இல்லாமல் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நம்ம இவர் இருக்கார்ல ஜூஸ், அவருடைய அந்த ஹோலி லைட்னிங்கை யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ வந்து 10 கிலோமீட்டர் ரேடியஸை கூட அவங்களால கவர் பண்ண முடியும்னு சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி என்ன தான் வந்து பவரை யூஸ் பண்ணாலும் தோரோட ஹேமரை வச்சு பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து தன்னை சுற்றி ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டை கிரியேட் பண்ணுவார். ஸோ அது பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் டேமேஜை வந்து ரொம்பவே கம்மி பண்ணிவிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பவர் பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணி அதில் சர்வை பண்ணிக்கிற ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தோருக்கு பேசிக்காகவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு பவர் அப்படிங்கிறது கண்டிப்பாக தோருக்கு பயங்கரமான டேமேஜை கொடுக்கலாம். ஆனால் மியாலர் ஹேமர் இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த டேமேஜ்ங்கிறது வந்து ஒரு 10% லெவலுக்கு கூட பார்த்தீங்கன்னா தோரை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் டேரெக்டாக அந்த ஹிட்டை வந்து நம்மளுடைய அந்த லைட்னிங் பிளாஸ்ட் இருக்குல்ல, நம்ம ஜூஸோட அந்த ஹோலி லைட்னிங், அதை வந்து டேரெக்டாக நம்ம தோர் மேலே அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து வெப்பன் இல்லாதப்போ தோரை வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணிவிடும். நம்ம டூம்ஸ்டே கூட பார்த்தீங்கன்னா அதில் மாட்டிருக்கு. ஆனால் இந்த மேல் ஹேமர் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தோர் வந்து இந்த பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஒரு வெப்பனோட பவரை அவரால் வந்து அந்த டேமேஜை குறைக்க முடியும். ஸோ அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து தங்களுடைய பர்சக்கர் மோடுக்கு போகிறாங்கன்னு வச்சுப்போம். அதாவது ஒரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஒண்டர் உமன் வந்து அந்த பிரேஸ்லெட்லாம் கழட்டிட்டு தன்னுடைய ஃபுல் பவரை ரீச் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம தோர் பார்த்துட்டிங்கன்னா அந்த தோரோட பெல்ட்டையும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வாரியர் மேனஸை யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபுல் ரேஜில் வராருன்னு வச்சுங்க. அப்போ யார் வின் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக ஒண்டர் உமனுக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. பிகாஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தோர் இருக்கார்ல, அவருமே வந்து தன்னுடைய ஃபுல் காட்லி எனர்ஜி யூஸ் பண்ணுறாரு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த வாரியர் மேனஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம தோரோட காட்லி எனர்ஜி வந்து குறைச்சிக்கிட்டே போகும். இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம டயானா இருக்காங்கல்ல, அந்த ஒண்டர் உமன், அவங்களுடைய பவரை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகுது. ஸோ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுதோ அவங்க இறந்து போயிடுவாங்க. ஆனால் நம்ம தோர் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து அந்த ஃபுல் பவரை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு தான் போவார். ஆனால் இந்த பக்கம் நம்ம டயானா பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 hour கூட பார்த்துட்டிங்கன்னா இந்த பவர் வந்து நம்ம ஒண்டர் உமன் வந்து தாங்க முடியாது, அவங்க இறந்து போயிடுவாங்க. ஆனால் இந்த பக்கம் நம்ம தோருக்கு அந்த பிரச்சனை கிடையாது. காட்லி பவராக இருந்தாலுமே அதை வந்து அவரால் ஹேண்டில் பண்ண முடியும். அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு மட்டும்தான் போவார். ஸோ அந்த ஒரு காரணத்தெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃபைட்டுங்கிறது நம்ம ஒண்டர் உமன் வின் பண்ணுற மாதிரி தான் வரும். ஆனால் அவங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா தன்னுடைய உயிரியை கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த பக்கம் தோருக்கு அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வின்னர் அப்படிங்கிறது ஒண்டர் உமனாக தான் இருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க எல்லாருமே இவங்க ரெண்டு பேருமே தங்களோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த காட் வேவ் இருக்குல்ல, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, டிசி காமிக்ஸில் வந்து ஒரு ப்ரிமாட்டில் காஸ்மிக் ரேஜ் இருக்குது. ஸோ அந்த பவரை வந்து நம்ம ஒண்டர் உமனால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அதையும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணால் கூட நம்ம ஒண்டர் உமன் வந்து இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒண்டர் உமனுக்கு காட் வேவ் பவர் கிடைச்சிருச்சு. அது கூட தன்னுடைய எல்லா பவரையும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது நம்ம தோர் ஜெயிப்பாங்களா இல்லை ஒண்டர் உமன் ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தோருக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட் பிளாஸ்ட்டு, ஆன்டி ஃபோர்ஸு, தெர்மோ பிளாஸ்ட்டு, அது கூட அந்த வாரியர் மேனஸு, ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த தோரோட ஹேமர் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே இருக்கிற காட் டெம்பஸ்ட் பவரு, அப்புறம் அவருடைய அந்த அந்த பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணிப்பார் பார்த்திங்களா. ஸோ அதையும் சேர்த்து கடைசியாக அவருடைய அந்த பெல்ட்டு, அந்த பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பெல்ட்டு,
இது எல்லாத்தையும் தோர் மொத்தமாக யூஸ் பண்ணால் முடிஞ்சிருச்சு. நம்ம தோர் பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்ஸை தாண்டி மல்டிவர்ஸ் ஆம்னிவர்ஸ் லெவலில் இருக்கிற கேரக்டர் கூட டிஃபீட் பண்ணுற அளவுக்கு போயிடுவார். இந்த பக்கம் நம்முடைய ஒண்டர் உமன் பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய காட் வேவு தங்கிட்ட இருக்கிற எல்லா பவர், ஒண்டர் உமன்ட்ட பவரே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நம்ம பார்த்தோம். அப்படி தான் வந்து காமிக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எல்லா பவரையும் மொத்தமாக சேர்த்து 2 பேரும் அடிச்சிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம தோர் வந்து ஒரு லிமிட் அவருக்கு இருக்கும். ஸோ 2 பேருக்குமே ஒரு லிமிட் அப்படிங்கிறது இருக்குது. காட் வேவை யூஸ் பண்ணும்போதும் சரி, வாரியர் மேட்னஸை யூஸ் பண்ணும்போதும் சரி, 2 பேருக்குமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு லிமிட் அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது பார்த்துட்டிங்கன்னா தோர் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது 100% வரைக்கும் கூட இருக்கும். இல்லைன்னு வச்சுங்க கண்டிப்பாக ஒரு 80% வந்து தோர் வின் பண்ண சான்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணுறதுலேருந்து ஆன்டி ஃபோர்ஸு, அப்புறம் வந்து காட் பிளாஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லா பவரையும் நம்ம தோர் தாறுமாறாக யூஸ் பண்ணி ஒரு பயங்கரமான மேட்ச் கொடுக்குறாருன்னு வச்சுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தோர் வந்து ஒரு அன்பீட்டபிள் கேரக்டராக மாறிடுவார். யாராலையும் டிஃபீட் பண்ண முடியாத ஒரு கேரக்டராக மாறிடுவார். ஆனால் அது கொஞ்ச நேரத்துக்கு தான் வேலை செய்யும். அதை ஓவர் யூஸ் பண்ணக்கூடாது, அது ஓவர் யூஸ் பண்ணவும் முடியாது. இந்த பக்கம் நம்மளுடைய ஒண்டர் உமனுக்கும் அதே மாதிரி தான். காட் வேவ் பவர் கிடைச்சாலுமே அவங்கள்ட்ட இருக்கிற பவருங்க பார்த்திங்கன்னா அந்த ரியாலிட்டி வார்பிங்லேருந்து அந்த டைம் ட்ராவல் பண்ணக்கூடிய பவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் வந்து இருக்குது. ஆனால் தோருக்கு பார்த்திங்கன்னா அது பேசிக்காகவே இருக்குது. ஸோ 2 பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கும் போது ஒரு 80% வரைக்கும் பார்த்திங்கன்னா தோர் வின் பண்ணிடுவார். 20% தான் நம்ம ஒண்டர் உமனுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்படியே சண்டை போட்டுகிட்டே இருந்தால் கடைசியில் ரிசல்ட் என்ன தான் ஆகும், யார் தான் வின் பண்ணுவாங்க, என்ன தாண்டா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னுமே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ காமிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபீட்ஸு அண்டு லாஜிக்கு இதையும் வந்து நம்ம இங்கே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, காமிக்ஸில் இருக்கிற ஃபீட்ஸ் படி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஸ்ட்ரென்த்தில் சூப்பர்மேன்லேருந்து நிறைய கேரக்டர்ஸை நம்ம ஒண்டர் உமன் ஓட விட்டுருக்காங்க. அண்டு தோரும் அப்படிப்பட்ட கேரக்டர் தான். ஆனால் கிராஸ் ஓவர் காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒண்டர் உமன் தோரோட ஹேமரே லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. தோரோட பவருங்கிறது நம்ம ஒண்டர் உமனுக்கும் கிடச்சிருக்கு. ஸோ காமிக்ஸில் இருக்கிற ஃபீட்ஸையும் லாஜிக்கை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒண்டர் உமன் பார்த்துட்டிங்கன்னா காமிக்ஸில் இருக்கிற ஃபீட்ஸ் படி வின் பண்ணுவாங்க. ஆனால் 2 பேருடைய பவர்ஸை லாஜிக்காக நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒண்டர் உமனுடைய பவர்ஸ், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கிற எனிமீஸ், இந்த ஸ்டேட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய தோருக்கு பார்த்துட்டிங்கன்னா அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்படின்னா கடைசியாக ஃபைனலாக யார் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோட வின்னர் வந்து நம்ம தோராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம தோர் வந்து ஒரு காடு, அதாவது அவர் பிறந்ததே பார்த்திங்கன்னா ஒரு கடவுளுக்கு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா அவருக்கு இன்னும் அடுத்தடுத்த பவர் லெவல்லாம் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓடின் ஃபோர்ஸு, தோர் ஃபோர்ஸு, ஓல்டு கிங் தோரா மாதிரி இருக்கார், அப்புறம் வந்து நம்ம ரூன் கிங் தோரா மாதிரி இருக்கார். ஸோ அப்படிலாம் போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம தோருக்கு பவருங்கிறது இன்னுமே அதிகமாகிட்டே போகும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம ஒண்டர் உமன் பார்த்துட்டிங்கன்னா ஆன்டி கிரைசிஸ் ஒண்டர் உமனாக மாறும்போது டார்க்கஸ்ட் நைட் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவரையே வட்டிச்சு ஓட விட்டுருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஃபீட் தான். ஸோ அதனால காமிக்ஸில் ஃபீட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒண்டர் உமன் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வெர்ஷனில் வந்து நம்ம ஒண்டர் உமன் தான் பவர்ஃபுல்லான வெர்ஷனாக இருக்காங்க தோரோட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் லாஜிக்கோட பார்க்கும்போது நம்ம தோர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 60% வரைக்கும் எல்லா ஸ்டேட்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம தோர் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், தன்னுடைய பவரை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணும்போது. ஆனால் 40% வரைக்கும் நம்ம ஒண்டர் உமனுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா தோருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பவர் வரைக்கும் எல்லாமே அதிகம். ஒண்டர் உமனோட கம்பேர் பண்ணும்போது அவர் தான் பெஸ்ட்டான பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோ. அதுக்காக ஒண்டர் உமன்லாம் சாதாரண கேரக்டர் கிடையாது, அவங்க டூம்ஸ்டேவையே ஃபேஸ் பண்ணவங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒண்டர் உமனும் கண்டிப்பாக பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமான டஃப் கொடுப்பாங்க. ஆனால் வின்னர் வந்து தோரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அவள் தான் கைஸ், இதுதான் கைஸ் நான் சொல்ல நினச்ச விஷயங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து 2 கேரக்டர்ஸோட பவரையும் டீட்டெயிலாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா 1 by 1 தான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஃபோன் ஸ்பீடிங் மாதிரி பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஒரு டிசி ஃபேனாக இருக்கும்போது வந்து இது வந்து தப்பாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வரலாம். அது ஏன் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் பெரிய லிஸ்ட் இருக்குது. அந்த ஃபீட்ஸை நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபீட்ஸ் படி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒண்டர் உமன் வந்து நம்ம தோரோட பெஸ்ட்டான கேரக்டர் தான். நம்ம தோருக்கும் பெஸ்ட்டான ஃபீட்ஸ் இருக்குது. மேபி அது வந்து இன்னுமே வந்து டீட்டெயிலாக மாரல் டிசி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம மாரல் ஃபேன் பாய் அப்படின்ற சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து மாரல் டிசி பற்றி நான் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். இனிமேல் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அங்கே வந்து பேசிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு வேர்சஸ் பெல்ட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக தான் பண்ணணும்னு நினச்சேன். இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னியே, கடைசியில் நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் படித்து பாருங்களேன், கண்டபடி என்னை திட்டி வச்சுருப்பாங்க, உனக்கு ஒன்றுமே தெரிலன்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயிலாக பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருந்துமே
திட்டு வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் தான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெங்க் ஆகிடுச்சு. இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.